மீனாட்சி நம்ம கூட இல்லப்பா. ஆமா மாமா, தமிழ்ச்செல்வி வந்து தூக்கிட்டு போயிருச்சு. பொறுமையை ரொம்ப சோதிக்கிறப்பா அவ. காரணம் உங்க ஈஸ்வரி சின்னமா தானே. அம்மா தமிழ்ச்செல்வி கையில குழந்தையோட நிக்கிறா, என்ன பாக்குறீங்க? சித்ரா கெட்டிக்காரிங்கிறத ஒரு முறை திருப்பி நிரூபிச்சுட்டா. அதாவது தமிழ்ச்செல்வியை ட்ரிகர் பண்ணி விட்டா அவ என்ன பண்ணுவாங்கிறத தெரிஞ்சுதான் போய் குழந்தை தூக்கிட்டு வந்தா ஆனா போய் சென்னையில போய் குழந்தை தூக்கிட்டு வருவான்னு சித்ரா நினைக்கல. இருந்தாலும் அதுவும் ஒரு வகை நல்லதா அப்படின்னு நினைக்க போறா. ஏன்னா குழந்தை அங்க இல்ல, அதனால அவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஐஸ்வர்யாவும் சேதுவும் அங்க இருக்க போறாங்க. 2 நாளுங்கிறது 4 நாளா கண்டினியூ ஆக போகுது. இதுக்கப்புறம் தான் வில்லங்கமே இருக்குது. இதுதான் எதிர்பார்த்து சித்ரா செஞ்சா. இது தெரியாம இந்த தமிழ்ச்செல்வி போய் அங்க போய் சேது இன்சல்ட் பண்ணி குழந்தை தீவிண்டா. இதனால தமிழ்ச்செல்வி மேல சேது இன்னும் கொஞ்சம் வெறுப்பா தான் இருக்கான். இந்த மாதிரி ஒரு சான்ஸுக்கு தான் காத்திருக்குங்கிற மாதிரி ஐஸ்வர்யாவுக்கு திட்டத்தை தீட்டி கொடுக்க போறான் அந்த சித்ராங்கிறவ. அதுக்கு தகுந்த மாதிரி சேதுவும் போய் வில்லங்கத்துல விழுக போறான். அதுக்கப்புறம் தான் இருக்கு கதைய. கருப்புன்னு சொல்றாப்புல மாப்பிள்ள, இது உங்க சித்திகரி பண்ண வேறலாம் ஏதோ வில்லங்க இருக்கு அப்படிங்கும் போது அதை காதலே வாங்காம அவன் டென்ஷன் ஆகி தமிழ்ச்செல்வி குற்றஞ்சாட்டிலே இருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தை கண்டிப்பா ஐஸ்வர்யா பயன்படுத்திக்க போறா.